ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸ்னு ஒர்த்லெஸ் சர்ப்ரைசர் பிகம் த ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஈவன் இந்த தேர்ட் எபிசோட்ல இருந்தே ஸ்டோரி லைன் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாவோ புதுசாவோ போக ஆரம்பிக்கும். நிறைய டீட்டெயில்ஸை கொடுத்துருப்பாங்க. ஸோ சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒர்த்லெஸ் சர்ப்ரைசர் பிகம் ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 1 எபிசோட் 3. ஒரு வழியா இப்போ நம்ம ஹீரோ அந்த டெத் பியரை தோக்கடிச்சிட்டான். அதோட எபிலிட்டியாவும் நம்ம ஹீரோ காப்பி பண்ணிட்டாங்கிறதுனால அப்புறம் அவனால சர்ஃபேஸ்க்கு போக முடியும் அப்படின்னு ஒரு சில சொல்லிட்டு வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போய் யோரி உனக்கு ஒரு பிரசன்ட்டை கொடுக்க சொல்லியிருக்கா, அதுக்காக சந்தோஷப்பட்டுக்கோடா, இதுதான் வேர்ல்ட் ட்ரீயோட ஸ்பிரிட் கோர், இதை நான் அவன் கண்ணில் செலுத்த போறேன்னு சொல்ல யோரி ஆல்ரெடியே ஸ்பிரிட்டையே கொடுத்துருக்கா, இதுவும் வேணாம். நம்ம ஹீரோ சொன்னா நீ ஜஸ்ட் இதை பாரா தான் பண்ணிக்கிற, நீ செத்துட்டா அது ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துக்கு திரும்ப வந்துடும். நம்ம ஹீரோ கண்ணில் அதை வச்சிருந்தா உன்னோட ஸ்பிரிட்டை இப்போ ஸ்பிரிட் காட் ஐயா எவால்வ் ஆயிரும் ஒரு சில சொல்லவும் எனது ஸ்பிரிட் காட் ஐயா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். யோரி எங்க காண நம்ம ஹீரோ பார்த்தா கண்ணுக்குள்ளதான் இருக்க, நம்ம வெளியே வர வந்து இப்போ நம்ம ஹீரோ கண்ணுக்குள்ள இருக்கிறதுனால யோரியால நம்ம ஹீரோ கண்ணுக்குள்ளேயோ வால்ட்ரிக்குள்ளேயோ மாத்தி இருக்க முடியும். அவன் கூட வரது நினைச்சு சந்தோஷப்படுன்னு ஒரு ஸ்லாட் தட்டுற, என் டிராப்லெட்ஸை யூஸ் பண்ணி நான் உன்னை ஹீலிங் பண்ணுவேன், உனக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பேன்னு சொல்லுவோம். உங்களுக்கு இது ஓகேவா? நம்ம ஹீரோ ஒரு ஸ்லாட்டை கேட்டேன். உன்ன பண்ண தெரியாத உன்கிட்ட என் பொண்ணை விடுறது எனக்கு ஈஸின்னு நினைச்சியா? பிறந்ததுல இருந்தே தனிமையில இருக்கா, அவளுக்கு ஃப்ரெண்டுன்னு யாரும் இல்ல. மேபி உன்ன மாதிரி ஒரு நல்ல பையனா இருந்தா என் பொண்ணை நம்பி கொடுக்கலான்னு இருக்கேன். உன்னோட கண்கள் மூலியமா அவளுக்கு இந்த உலகத்தை சுத்தி காட்டுன்னு ஒரு ஸ்லா சொல்ல, உன்ன நல்லபடியா நான் பாத்துக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு ஸ்லா அவளோட கிறிஸ்ட நம்ம ஹீரோ கையில பதிச்சுட்டு இதுல இன்ஃபினிட்டிவ் ஸ்டோரேஜ் இருக்கு, எதை வேணாலும் நீ இதுக்குள்ள வச்சு கொடுத்த மெட்டீரியலை வச்சு இந்த ஸ்பிரிட் ஸ்வாட செஞ்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ இன்னொரு கல்லாவா குத்துறா, நான் ஒன்னு சரி பண்றேன்னு யோரி சரி பண்ணுவோம். இதுதான் பிலாசபர் ஸ்டோன், முழுங்க நம்ம ஹீரோ வாய்க்குள்ள அதை திணிக்கவும் என்னோட ரைட் கண் இப்ப வித்தியாசமா மாறிடுச்சு நம்ம ஹீரோ கேட்டா. உனக்கும் எனக்கும் இப்ப பெர்மனன்ட் லிங்க் இருக்கு, நீ எதெல்லாம் பாக்குறியோ என்னாலயும் அதை பார்க்க முடியும். சோ யோரி மலம் அவனை கை வைக்கலாம்னு நினைச்சு அவ்வளவுதான் அப்படின்னு வா சொல்றா. சரி ஓகே நான் இப்ப மேல போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்பும் போது மேல போன உடனே உனக்கு ஏதாச்சும் பண்றதுக்கு ஆசை இருக்கான்னு யோரிட்ட கேட்கவும் என் ஃபேமிலியா பாக்கணும்னு வா சொல்றா. ஒரிஜினல் வேர்ல்ட் ட்ரீ 9 ஸ்பிரிட் கோரா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு, வேற ரீஜியன்ஸ்ல அது இருக்குன்னு ஒரு சில சொல்லவும் ஓகே வேர்ல்டு ஃபுல்லா டிராவல் பண்ணி ஃபேமிலியை கண்டுபிடிப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவங்களுக்கு சங்கடமா இல்லையேன்னு கேட்கவா, அப்பெல்லாம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி இப்ப யோரியும் நம்ம ஹீரோவா அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. ரைட் சைடு போவா லெஃப்ட் சைடு போவா நம்ம ஹீரோ யோசிக்கவும் லெஃப்ட் சைடு போ, நீ போக வேண்டிய வழியை உனக்கு அந்த ஆரோஸ் காட்டும், அதை ஃபாலோ பண்ண அண்ட் ஒரு எனிமி வந்துட்டு இருக்கு, அது ஒரு ஸ்னேக்னு சொல்லவும் என் கண்ணுக்குள்ள இருந்தே உங்களால இவ்வளவு தூரம் பார்க்க முடியுதா நம்ம ஹீரோ கேட்கறான். இப்போ ஸ்பிரிட் ஸ்வாட யூஸ் பண்ணி அசால்ட்டா நம்ம ஹீரோ அந்த ஸ்னேக்கை கொண்டுட்டு அதோட பவரை அப்ரைஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். ஸ்டேட்டஸ் எஃபெக்ட்ஸ்க்கான ரெசிஸ்டன்ஸ் அதையும் மெல்ட் பண்ணக்கூடிய வனம்னு நம்ம ஹீரோக்கு கிடைக்குது. ஸ்கில்ல காப்பி பண்ணா தலைவலிக்குமே நம்ம ஹீரோ பயந்தா நம்ம ஹீரோக்கு இந்த தடவை தலைவலிக்கல, நான் அவங்கள உடனே ஹீலிங் பண்ணிட்டேன் அப்படின்னு யோரி சொல்றா. ரொம்பவே தேங்க்ஸ் யோரி நம்ம ஹீரோவா தலையை தட்டி கொடுக்குவா ரொம்ப வெக்கப்படுறா. டஞ்சனோட பாஸ் ரூமுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டா. எஸ் ரேங்க் மான்ஸ்டரோட அது ரொம்ப டேஞ்சரஸா இருக்கும், இந்த டஞ்சனோட ஹார்ட்டையே அதுதான் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு. டஞ்சன் கோர் கிட்ட உன்னால அவ்வளோ ஈஸியில நெருங்க முடியாது, ஸோ கேர்ஃபுல்லா அப்படின்னு ஒரு சிலா சொல்றா. யோரியும் ஒரு சிலாவும் என் கூட இருக்கிறாங்க, ஒருவேளை நான் தோத்துட்டா நம்ம ஹீரோ யோசிக்கவும் நான் அவங்களை ஹீலிங் பண்ணிடுவேன், உங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு யோரி சொல்றா. சீக்கிரம் போய் அதை டிவீட் பண்ணிட்டுவான்னு ஒரு சிலா சொல்லவும் தனியா இல்ல 2 பேர் என் கூட இருக்கிற வரைக்கும் நான் தோக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் உள்ள போறான். இந்த டஞ்சனோட கோர் அந்த இடத்துல இருக்கு, சமனிங் சர்க்கிள் ஆக்டிவேட் ஆயிடுச்சு, என் கண்ணுக்குள்ள போயிரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ யோரியோ நம்ம ஹீரோ கண்ணுக்குள்ள போயிருத்தா. இந்த பாஸ் மான்ஸ்டர் ஒரு ஸ்டோன் கோலமா இருக்கு, அது ரொம்பவே சைஸ்லயோ பெருசா இருக்கு. டெத் பியரோட எபிலிட்டி யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ ஸ்ட்ராங்கா நின்னுட்டு இருக்கான். மீட்டியார் மாதிரில அது வருது அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறோம். நம்ம ஹீரோ காலால அதை விட்ஸ்டாண்ட் பண்ண முடியல, யோரி டக்குன்னு அதை ஹீலிங் பண்ணிருத்தா. டிசால்விங் வனமை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அதோட கையவே உருக்கி விட்டுருதான். அந்த கோலம் டென்ஷன் ஆகி நம்ம ஹீரோவை ரொம்பவே ஃபோர்ஸ்ஃபுல்லா அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. பட் நம்ம ஹீரோ ஃபாஸ்டா மூவ் ஆகி எஸ்கேப் ஆயிருந்தான். இவர் வழி இல்லங்கிறதுனால அந்த அல்டிமேட் டியர் ஸ்பெல்ல யூஸ் பண்ணி நான் அவனுக்கு பெர்மிஷன் கொடுக்குறேன், தேவையான மேஜிக் பவர் இப்போ உன்கிட்ட இருக்கும் அப்படின்னு ஒரு சில பெர்மிஷன் கொடுக்கவும் சரி நம்ம ஹீரோவா அல்டிமேட் மூவை யூஸ் பண்றான். நோவா ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய அட்டாக் அந்த கோலம் மேல யூஸ் பண்ணுவோம், அது மொத்தமா டெஸ்ட்ராய் ஆயிருது. நான் வின் பண்ணிட்டேனா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கா. அது உண்மையிலேயே வேற லெவல்னு யோரி வந்து பாராட்டி நம்ம ஹீரோவையே ஹீலிங் பண்றா. நீ இல்லாம இதை பண்ணிருக்க முடியாது, தேங்க்ஸ் யோரி நம்ம ஹீரோ சொல்லவும் முதல்ல அந்த கோலம் எபிலிட்டி அப்ரைஸ் பண்ணிக்கோன்னு ஒரு சில திட்டுறா. இப்போ அந்த லேப்ரிந்தோட கோர் அந்த இடத்துல இருக்கு, இதை என்ன பண்ண நம்ம ஹீரோ யோசிச்சா ஒரு சில டெலிபோர்ட் ஆகி அங்க வந்துருது. வால்ட்ரியோட கோர் வாங்கிட்ட இருக்கிறதுனால நான் வால்ட்ரி கிட்ட இருக்கிற மாதிரி தான் உன்னை சுத்தி குறிப்பிட்ட ரேடியஸ்குள்ள என்னால இருக்க முடியும்னு ஒரு சில சொல்றா. இந்த கோரை உன் கண்ணுக்குள்ள செலுத்தினா ஸ்பிரிட்டை இன்னும் அப்கிரேட் ஆகும்னு சொல்ல ஸ்பிரிட் கார்டு ஆகி இன்னும் அப்கிரேட் ஆகுமா சரி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு சிலவா அந்த கோரை நம்ம ஹீரோ கண்ணுக்குள்ள செலுத்திருக்கா. ஸ்பிரிட் கார்டை லெவல் 2க்கு அப்கிரேட் ஆகும். நிறைய லேப்ரிந்தோட கோரை இதே மாதிரி நீ எடுத்தனா உன் கண் இன்னும் அப்கிரேட் ஆயிட்டே போகும்னு ஒரு சில சொல்றா. கோர் இல்லாததுனால லேப்ரிந்தோ மூடிடும், நீ மேல இருந்து கீழே விழுந்த ஓட்டையே இப்ப ஃபில் ஆயிருக்கும், இனி இந்த டஞ்சனுக்குள்ள யாரும் வர முடியாது, வேர்ல்ட் ட்ரீயோ சேஃபா இருக்கும் அப்படின்னு ஒரு சிலா சொல்றா. அப்படின்னா யோரி சேஃப்டியை பத்தி யோசிக்க வேண்டாம், சரி வாங்க நம்ம மேல போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஃபைனலி டஞ்சனுக்குள்ள இருந்து நம்ம ஹீரோ வெளியே வந்துட்டான். சாயிடு தான் காமிக்கிறாங்க. சாயிடு மத்தவங்க சொல்றது உண்மையா? ஆமா, அந்த லோரன் டஞ்சனுக்குள்ள நிறைய ஹெல்த் கவுண்ட்ஸ் இருக்கு, சாக தயாரான மட்டும் உள்ள போங்க, அவனோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணி எங்களை ப்ரொடெக்ட் பண்ணிருக்கான்னு சாயிடு சொல்லவும் யார் அந்த குப்பை பறக்கிறவனான்னு கேட்டா அவன் அப்படி சொல்லாதீங்க, எயின் ஒரு ஹீரோ அப்படின்னு சாயிடு சொல்லிட்டு பட் இது எல்லாமே பொய் தான்,
உண்மை என்ன மற்றவங்களுக்கு தெரியவா போதுன்னு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு அவன் சாக்ரிஃபைஸ் நான் வீண் போக விட மாட்டேன் அப்படின்னு ஜாயிடு சொன்னா. யாரா செத்து போனா நம்ம ஹீரோ வந்து நிக்கிறான். நீ எப்படா உயிரோட இருக்கான்னு ஜாயிடு கேட்கறான். டிஃபீட் பண்ணி வெளியே வந்துட்டான்னு சொன்னா பொய் சொல்லாதன்னு சொல்லவும் ஜாயிடு அவன் உயிரோட வந்ததுக்கு நீ ஏன் சந்தோஷப்பட மாட்டேங்கிற அப்படின்னு மத்தவங்க கேட்கறாங்க. லைஃப் ஸ்பெல்ல யூஸ் பண்ணி என்ன பைட்டா யூஸ் பண்ணி தான் இவங்க தப்பிச்சிட்டாங்கன்னு சொல்லவும் அப்ப நீ ஒரு கொலைக்காரனா எங்க எல்லாரையும் பொய் சொல்லி ஏமாத்த பாத்துருக்கல அப்படின்னு சொல்லி மொத்த ஆளுங்களும் அவனை அட்டாக் பண்ணவும் எப்படியும் நான் உயிரோட தான் இருக்கேன் நம்ம ஹீரோ மத்தவங்களை தடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஒர்த்லெஸ் ஆள ஜாயிடு ஒருத்தன் தான் அவன் பார்ட்டியில சேர்த்துக்கிட்டான். இவன் அங்க விட்டுட்டு போலனா யோரி அண்ட் ஒரு ஸ்லாவையும் நான் மீட் பண்ணிருக்க மாட்டேன். நீ செஞ்ச எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். ரொம்பவே மாறிட்டாப்பான்னு மத்த எல்லாரும் பாக்குறாங்க. வேற லேப்ரின்க்கு போய் அங்கேயும் வால்ட்ரி கோர் இருக்கா நம்ம ஹீரோ செக் பண்ணி பாக்குறான். வேற டஞ்சனை டிஃபீட் பண்ணி அதோட கோரை நம்ம ஹீரோ கண்ணுக்குள்ள செலுத்தவும் ஸ்பிரிட் கார்டாய் லெவலப் ஆகுது. நம்ம ஹீரோவால வேர்ல்டுல எந்த லாங்குவேஜ்னாலும் இப்ப ரீட் பண்ண முடியும். வால்ட்ரி தான் இந்த மொத்த வேர்ல்டுக்குமே மாணவ ஃபியூவல் மாதிரி கொடுத்துட்டு இருக்கு. அவ்வளவு ஈஸியில அதை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நொறுஸ்லா சொல்றா. ஏதோ ஒரு பொண்ணு கத்துற சவுண்ட் கேக்கு நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு யோரி சொல்லவோ டக்கு நம்ம ஹீரோவா அந்த இடத்துக்கு போறான். அங்க இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் கொண்டு அங்க அடிபட்டு இருக்கிறவங்கள ஹீலிங் பண்றாங்க. அங்க இருக்கிற பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஃபைனலி என் ஹீரோவை நான் கண்டுபிடிச்சிட்டேன் நம்ம ஹீரோவை வந்து கட்டி பிடிக்கிறேன். ஏங்க நீங்க இவளோட அண்ணனா இவளை தடுங்க நம்ம ஹீரோ சொன்னா நான் ஒன்னும் அவளோட அண்ணன் கிடையாது. என் பேரு ஜாஸ்பர். நான் ட்ரேடிங் கம்பெனியோட ஓனர் அண்ட் இதுதான் இந்த கிங்டமோட தேர்ட் பிரின்சஸ் கிளாடியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம ஹீரோ பாக்குறான். எங்களை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு கிளாடியா சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பா ரிவார்டு தருவோம். அப்புறமா என்னோட ஹீரோ மேலேயும் நான் ஃபார்மலா இருக்க மாட்டேன் நம்ம ஹீரோ மேல பாஞ்சா நீங்க அப்படி பண்ணக்கூடாதுன்னு யோரி சொல்லவும் ஏன் அப்படின்னு கிளாடியா கேட்டா. ஏன்னா நான் தான் எயினோட ஒய்ஃப் அப்படின்னு யோரி சொல்லவும் இதுல என்ன பிரச்சனை இருக்கு நான் செகண்ட் ஒய்ஃபா இருந்துக்கிட்டு தான் கிளாடியா சொல்றா. அப்ப கூட விட்டு கொடுக்க மாட்டியான்னு யோரி கேட்கிறா. இப்பெல்லாம் நிறைய ஒய்ஃப் வச்சிருக்கிறதுல தப்பில்லை அப்படின்னு கிளாடியா சொல்றா. ஜாஸ்பர் அந்த மச்சன் வந்துட்டு என்னையோ நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்கறான். நீ ஏன்டா இந்த முடிவு நம்ம ஹீரோ கேட்டா. இப்ப ஜாஸ்பர் நம்ம ஹீரோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். ஜின்ஹோ கம்பெனி ரொம்ப ஃபேமஸான கம்பெனி. அதோட ஓனர் இப்படி பண்றதா நம்ம ஹீரோ கேட்டா. இந்த ஜுவல்ஸ் எல்லாம் அழகா இருக்கேன்னு யோரி பாக்குறா. இந்த மாதிரி ரேரான ஜுவல்ஸை கலெக்ட் பண்றதுதான் என்னோட மோட்டிவ். உன்னோட கண்ணு அது ஒரு ஸ்பிரிட் கோர் தானே. லெஜண்ட் ஸ்டோரியை நீ கேள்விப்பட்டிருக்கியா. உலகத்துல இருந்த அந்த வால்ட்ரி ரேமன் லார்ட் மிக்கட்ரான சேல் பண்றதுக்கு தன்னோட மொத்த எனர்ஜியவோ செலுத்திடுச்சு. அதோட ஸ்பிரிட் கோர் வேர்ல்டுல நிறைய இடத்துல சதறிடுச்சு. அந்த வால்ட்ரியோட ஸ்பிரிட் கோர் தான் நான் இத்தனை நாளா தேடிட்டு இருந்தேன். பட் அது உன்னோட கண்ணில் பார்த்த உடனே எனக்கு அது பிடிச்சி போச்சு. அதனாலதான் உன்னை எனக்கு சொந்தமாக்கிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஜாஸ்பர் சொல்றான். ஒரு சில நம்ம ஹீரோவை கூப்பிட்டு பசமணி அவனை கல்யாணம் பண்ணிக்கோ. கண்டிப்பா அவனுக்கு மத்த வால்ட்ரி எங்க இருக்குங்கிற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும். அது போக அவனோட சொத்தெல்லாம் உனக்கு வந்துடும். டிராவல் எக்ஸ்பென்சஸ் பத்தியோ கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு ஒரு சில சொன்னா. என்னடி வில்லன் மாதிரி பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோ கேட்கறான். அரேஸ்லாம் வேணா ஃப்ரெண்ட்ஸா இருப்பேன் ஜாஸ்பர்ட்ட சொன்னா. இப்போதைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். என்னைக்கா இருந்தாலும் நீ எனக்கு தான் சொந்தமாவன் ஜாஸ்பர் சொல்றான். மத்தவங்களும் எனக்கு தான் சொந்தம் நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. வால்ட்ரியோட ஸ்பிரிட் கோர் எங்க இருக்குன்னு தெரியுமா நம்ம ஹீரோ கேட்கவா. அது ஒரு டேஞ்சரஸ் டஞ்சன்ல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றான். ஜாய்டும் ஏதோ ஒரு டஞ்சனுக்குள்ள போறான். வேற ஒரு பொண்ணையும் நமக்கு காமிக்கிறாங்க. எந்த இடத்துலயும் இந்த எபிசோட் முடியுது. ஸோ இப்போ ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்றதுக்கு நம்ம ஹீரோக்கு ஜாஸ்பர் வந்துட்டான். அது போக வர வால்ட்ரீஸோட இன்ஃபர்மேஷனும் அவனுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. ஸோ ரேண்டமா எல்லா டஞ்சன்லயும் வால்ட்ரியை தேடுறதை விட இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு தேடுறது ரொம்பவே ஈஸியா இருக்கும். என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.